ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாரி எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வெற்றி, தோல்வி பெற்றிருக்காங்க, எந்த சதவீதத்தில அவிங்க வெற்றி பெற்றிருக்காங்க, தோல்வி பெற்றிருக்காங்க, அடுத்தது வரப்போகும் தேர்தல்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில இருக்க பென்னாகரம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, நாங்க நாங்க சொல்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உங்க கைக்கு வரதுக்கு சில வினாடிகள் தான் ஆகும். ஸோ, அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பென்னாகரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 16 முறை தேர்தல்கள்ல இந்த இடத்துல 9 கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில திமுக 1971, 1996, 1967, 1980ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக இந்த தொகுதியில 1984, 1991ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல இந்த இடத்துல 1996, 2001, 2020 என்ற வாக்குல 21 என்ற வாக்குல சிட்டிங் எம்எல்ஏவா கூட பாமக சார்பில் போட்டியிட்ட ஜி.கே. மணி அவர்கள் தான் இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1957, 1967 என்ற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து சிபிஐ சார்புல இந்த இடத்துல 2011ல வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக சார்புல இந்த இடத்துல 1977ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி 1952ல இந்த இடத்துல முதன்முறை தேர்தல்ல ராமசாமி படையாச்சியார் அவர்கள் தொடங்கிய தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி 1952ல இந்த இடத்துல தொகுதியை பிடிச்சிருக்காங்க. அடுத்து காந்தி காமராஜ் நேஷனல் காங்கிரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 1980 அவர் காந்தி காமராஜ் நேஷனல் காங்கிரஸ்னு ஒரு கட்சியை தொடங்கினாரு. அந்த அந்த கட்சி 1980ல இந்த இடத்துல தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. அடுத்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1989ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பென்னாகரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு 9 கட்சிகள் இந்த இடத்துல தொகுதியை வென்றுள்ளது. அந்த வகையில திமுக 4 முறையும், அதிமுக 2 முறையும், பாமக 3 முறையும், இந்திய தேசிய காங்கிரஸ் 2 முறையும், சிபிஐ 1 முறையும், பாரதிய ஜனதா 1 முறையும், தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி 1 முறையும், காந்தி காமராஜ் நேஷனல் காங்கிரஸ் 1 முறையும், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1 முறையும் இந்த இடத்துல 9 கட்சிகள் அந்த தொகுதியில பங்கீடு எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா, இந்த பென்னாகரம் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள பார்த்துரலாம். அந்த வகையில கடந்த 2 தேர்தல்கள நம்ம அனலைஸ்க்காக எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில 2016, 21 எடுத்திருக்கோம். 2016ல இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, திமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்புல போட்டியிட்டது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ப இன்பசேகரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 76,848 வாக்குகளும் 38.90% வாங்கி இந்த இடத்துல அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 58,402 வாக்குகளும் 29.60% இந்த இடத்துல தன்னிச்சையா நின்னு கூட்டணி இல்லாம வாங்கியிருக்காங்க. அடுத்து முன்னாள் அமைச்சரான கே.பி. முனுசாமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 51,687 வாக்குகளும் 26.20% வாங்கி இந்த இடத்துல 3ஆம் இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு. ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதாவது ஆளும் கட்சியா இருந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட கே.பி. முனுசாமி அவரையே இந்த இடத்துல வீழ்த்தியிருக்கிறாரு. அடுத்து இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இன்பசேகரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதாவது 2016ல திமுக இந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கலனாலும், பென்னாகரம் தொகுதியில அவங்க மிகப்பெரிய பலத்தை காட்டியிருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் நஞ்சப்பன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 5,624 வாக்குகளும் 2.90% மட்டும்தான் இந்த இடத்துல பெற்று அவர் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஜி.கே. மணி அவர்கள் இந்த இடத்துல 1,06,123 வாக்குகளும் 50.90% பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறாரு. அதே இன்பசேகரன் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட்டு 84,937 வாக்குகளும் 40.70% இந்த இடத்துல அவர் பெற்றிருக்கிறத பார்க்கலாம். நீங்க நல்லா குறிப்பிட்டீங்கன்னா தெரியும், இந்த தொகுதியில 2016ல 76,848 வாக்குகள் 38% இருந்த நம்ம திமுகவோட வாக்கு வங்கி மக்கள் நல கூட்டணி சார்பில் இருந்த சிபிஐ, சிபிஎம், மதிமுக அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் இணைஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா 40.70% வாங்கியிருக்கிறது இந்த இதில உங்களுக்கு காணொளியில தெரியும். பாருங்க. அந்த அந்த பெர்சன்டேஜ் மாறாம இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறது நம்ம திமுக அந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழழகன் அப்படின்னு போட்டியிட்டு 8,945 வாக்குகளும் 4.3% இந்த இடத்துல பெற்று 3ஆம் இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பென்னாகரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடுறவங்க மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே கூட்டணி கட்சிகளோட அவங்க இணைந்தாங்க அப்படின்னா,
இந்த தொகுதியில கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பென்னாகரம் மக்களவை தேர்தல் விவரங்கள பார்த்துரலாம். 2019, 2024 கடந்த 2 தேர்தல்கள் நம்ம எடுத்திருக்கோம். அந்த வகையில 2019ல 88,794 வாக்குகள் அதிமுக சார்பில இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. 42.16% இந்த இடத்துல அதிமுக பெற்றிருக்கு. அடுத்து திமுக அந்த தொகுதியில 88,506 வாக்குகளும் 42.02% பெற்று இந்த இடத்துல பென்னாகரம் தொகுதியான தருமபுரி மக்களவை தொகுதியை அவங்க 2019ல கைப்பற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 3,130 வாக்குகளும் 1.49% இந்த இடத்துல அவங்க பெற்றிருக்கிறாங்க. அடுத்து 2024 கடந்த ஆண்டு நடந்த 2024 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் இந்த இடத்துல வந்து அதிமுக தனிச்சு தான் போட்டியிட்டாங்க. 43,552 வாக்குகளும் 19.66% மட்டுமே இந்த இடத்துல அதிமுகவால பெற முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் 64,581 வாக்குகளும் 29.15% மட்டுமே இந்த இடத்துல அவங்க வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்த இடத்துல சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இந்த இடத்துல போட்டியிட்டாங்க 2024 எம்பி தேர்தலுக்கு தருமபுரி மக்களவை சார்பில். அவங்க 76,166 வாக்குகளும் 34.37% இந்த இடத்துல பெற்று அவங்க வந்து இந்த இடத்துல முதலாம் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12,230 வாக்குகளும் 5.52% வழங்கி இந்த இடத்துல 4ஆம் இடத்துல 2024ல பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நாம 4 தடவை நடந்த தேர்தல் விவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பென்னாரம் தொகுதி தேர்தலில் 4 தடவை 2016 இருந்து 2019, 21, 24 தேர்தல்களில் எந்தெந்த கட்சி எந்தெந்த மாதிரி சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 38.90%, 2019ல 42.16%, 2021ல 50.90%, 2024ல 19.66% மட்டும்தான் இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. இதுல 2024ல அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க, 2016லயும் அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல 2016ல இந்திய தேசிய காங்கிரஸோட மட்டும் இணைந்து 26.20% வாக்குகளும், 2019ல அனைத்து கூட்டணி கட்சிகளோட இப்ப இருக்கிற அதே கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 42.02%, 2021ல 40.70% இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. 2024ல இந்த இடத்துல சௌமியா அன்புமணி அவர்கள் நின்ன காரணத்தினால இந்த இடத்துல திமுக, அதிமுக இரு கட்சிகளுமே மிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 29.15% மட்டும்தான் இந்த இடத்துல அவங்க வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 தேர்தலில் 0.40% இருந்தாங்க வாக்கு சதவீதம். 2019ல 4.30ஆகவும், 2021ல 3.50ஆகவும், 2024ல 5.52ஆகவும் இந்த இடத்துல அவங்க வாக்குகள் வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த வாக்காளர்கள் நிலவரங்கள் பார்த்துடலாம். பென்னாகரம் தொகுதியில மொத்தமா பார்த்தீங்கன்னா 2,45,195 வாக்காளர்கள் இந்த இடத்துல பதிவு பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில ஆண்கள் 1,26,596 ஆண்களும், 1,18,591 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்னு கூடப்படுறவங்க 8 பேர் இந்த இடத்துல வந்து வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பென்னாகரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் 42,789 ஆண்களும் 40,084 பெண்களும் மட்டும்தான் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. பெண்களை விட ஆண்கள் அதிகமா இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் 54,183 ஆண்களும் 50,757 பெண்களும் தான் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்க ஓல்டேஜர்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க 29,623 ஆண்களும் 27,750 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில பெண்களை விட ஆண்கள் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்த தொகுதியில இருந்து இந்த இடத்துல வேறுபடுறதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பென்னாகரம் தொகுதி வாக்கு சதவீதம் என்னங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கிறது 1989ல 51.50ஆகவும், 1991ல 62.70ஆகவும், 1996ல 64.90ஆகவும், 2001ல 55.80ஆகவும், 2006ல 72.10ஆகவும், 2011ல 83%, 2016ல 87.30%, 2021ல 87.90% இந்த இடத்துல வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில பார்க்குறப்ப 2011க்கு அப்புறம் இந்த பென்னாகரம் தொகுதியில கிட்டத்தட்ட 90% வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்த தயாரா இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயமா கருதப்படுது. எலெக்ஷன் கமிஷனோட மிகப்பெரிய விளம்பரங்கள் தான் இதுக்காக காரணங்களாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உணர முடியுது. அந்த வகையில 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் 100 இருக்கணும்னு ஆசை. ஆனா 86.07 வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 100 இந்த தொகுதி மக்கள் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை.
கண்டிப்பா அத அவிங்க நிறைவேத்தி நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் அளிப்பாங்க அப்படிங்கிறதுல நம்ம இந்த காணொளியின் மூலம் நம்ம தெரியப்படுத்தலாம். அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, பென்னாகரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் 2024ல எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம். அந்த வகையில இந்த இடத்துல மறுபடியும் ஆளுமையா இருக்கிறது திமுக. அது அதிமுக கூட்டணியில யார் நிக்கிறாங்களோ, அவிங்க கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அதிமுக கூட்டணியில நம்ம பாமக இணையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்குங்காட்டி, இந்த தொகுதியோட வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல 43.51% அதிமுக கூட்டணி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, தருமபுரிய பொறுத்தளவுக்கு பாமக எந்த கூட்டணியில இருக்கோ, அந்த கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அதுக்கு எடுத்துக்காட்டா 2001, 2006 தேர்தல கூட நம்ம திமுகவுக்கு சொல்லலாம். திமுக பொறுத்தமட்டும் இந்த இடத்துல அதிக முறை ஜெயிச்சதுக்கான காரணம் கூட பாட்டாளி மக்கள் கட்சி 2001, 2006 அந்த மாரி சம்திங் அந்த இயர்ஸ்லலாம் அவிங்க கொஞ்சம் கூட இருந்தாங்க. அதனால அவிங்க திமுக இந்த இடத்துல கோட்டைய தக்க வச்சிருந்தாங்க. அந்த வகையில இந்த ஜெனரேஷன் வந்து அதிமுக பக்கம் பாமக சென்றங்காட்டி 43.51%மும் 91,817 வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா திமுக கூட்டணி இந்த இடத்துல போட்டியிட்டா 34.93%மும் 73,720 வாக்குகளும் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் தேர்தல் அதாவது கூட்டணிகள் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த வகையில பார்க்குறப்போ பாமக இந்த கூட்டணியில இணைஞ்சாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றியை திமுக பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 6.50%ஆகவும் 13,719 வாக்குகளும் பெறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சில வாக்காளர்கள் இன்னும் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. இன்னும் நிறைய வாக்காளர்கள் தயாராக இருக்கணும். சீமான் அவர்களோட கொள்கை கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு நாள் கொண்டு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவிங்க கட்சிக்காரங்க மிகப்பெரிய பலன் அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல. ஆனா இந்த காலகட்டத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட இருக்கிறதுனால இருந்தா தமிழ்நாட்டுல வெற்றி பெறுங்கிறது கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. தனி கட்சி வெற்றி பெறும் ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா, முதல்வர் பாணியில கண்டிப்பா சீமான் அவர்கள் வெற்றி நடை போடுவார் அப்படிங்கிறதுல எதிர்பார்ப்பு எகற வைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2026ல தமிழக வெற்றிக் கழகம் 13.05% பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 27,548 வாக்குகள் பெறதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மினிமம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாக்குகள் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பென்னாகரம் தொகுதியில மிகப்பெரிய அளவில அவிங்க எந்த ஒரு நலத்திட்டங்களும் இது நாள் வரைக்கும் அவிங்க வெப்சைட்ல போஸ்ட் பண்ணல. அந்த வகையில பார்க்குறப்போ அவங்களோட நடவடிக்கைகள்லாம் அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கிறத நம்மளால எதிர்பார்க்க முடியுது. ஸோ, அந்த மாவட்ட செயலாளர் யார நியமிக்கிறாங்களோ, அவிங்க நல்லபடியா தருமபுரி மாவட்டத்தில இருக்கிற பென்னாகரம் தொகுதிய நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா தமிழக வெற்றிக் கழகம் இத விட அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா, தொகுதி எதிர்பார்ப்பு சதவீதம் என்னங்கிறத பார்த்துருவோம். அந்த வகையில நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம். அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமாக மற்றும் சில கட்சிகள் இணைந்தா அப்படின்னா, இந்த பென்னாகரம் பொறுத்த அளவுக்கு பாமகவும், அதிமுகவும் இணைந்தாலே வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். அந்த வகையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கூட்டணிகள் வந்து இந்த இடத்துல 43.51% ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தபடியா திமுக கூட்டணியில இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மக்கள் நீதி மய்யம், அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு பல கட்சிகள் இருக்காங்க. இந்த இடத்துல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தருமபுரியில கொஞ்சம் வாக்காளர்கள் நம்ம 2016ல அவங்களுக்கு பதிவு செய்யப்பட்டத நான் என் ரிப்போர்ட்ல பார்த்தேன். அந்த வகையில பார்க்குறப்ப 34.93% வந்து இந்த இடத்துல திமுக கூட்டணி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்மளால உணர முடியுது. அடுத்தது நாம் தமிழர் கட்சி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 6.50%மும் தமிழக வெற்றிக் கழகம் 13.05% வாங்குறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவிங்க கூட்டணி கட்சிகளோட செயல்பாடுகள் இல்லை, நாங்க தனிச்சு தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினால, இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னும் பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களோட சேனல்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களோட கைகள்ல வந்து சேரும். நம்ம எல்லா டேட்டாவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கம். இந்த காணொளிகள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சதவீதம் எப்படி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத விட, எந்தெந்த எந்தெந்த வாக்காளர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கம். இந்த இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா
அடித்தட்டு மக்களுக்கு இத கொண்டு போய் சேர்த்தணும். இந்த டேட்டாஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்துல தான் நான் வந்து இத நான் அப்லோட் பண்றேன். கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட உங்களோட கமெண்ட்ஸ வச்சு எனக்கு அது ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும்னு நம்புறேன். நீங்க எல்லாம் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.